கான்ட்ராக்ட் லேபர் தான் தமிழ் வந்து பக்க துணையா இருந்து இருக்கிற மின்னுயர்களுக்கு வந்து ஒரு இப்படி சொன்னாக்கா அந்த பணி பாதிக்கு மேல அவ்வளவு வாங்கி சுமக்கிறான். அவனுக்கு வந்து நிரந்தரப்படுத்த இந்த அரசு ஏன்டா இப்படி யோசிக்குதுன்னு நிஜமா எனக்கு புரியலங்க. அது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை நடந்தா சரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் நமக்கு அதான் அந்த வேலை முடிஞ்ச அப்புறம் தேவை கிடையாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சூழலை தான் நீங்க வந்து இந்த தமிழக அரசு வந்து செயல்படுது. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வந்து அவங்கள பத்தி எதையும் பேசுறது கூட தயாரா இல்லை. ஏதாவது செந்தில் பாலாஜி கான்ட்ராக்ட் லேபரா இருக்காரா இல்லையான்ற மாதிரி கூட பேசுறாரு. முதலமைச்சர் அதை பத்தி ஒரு வாயை தகரா போல தெரியல. ஏன் மின்சாரத்துறை பத்தி மின்சாரத்துறை ஊழலை பத்தி அவர் பேசுறதுக்கு நேரம் கிடையாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி சூழல் தான் நீங்க நிலவுது. அதனால நம்ம கான்ட்ராக்ட் லேபரை பணியமர்த்தவும், ஏற்கனவே விடுபட்ட கேங்மேனை வந்து பணியமர்த்தவும், அதே மாதிரி கேங்மேன் தொழிலாளர்களுக்கு அந்த அந்த 6% வாங்கி தருவோம். அதுக்கப்புறம் களப்பணி உதவியாக மாற்றுவோம். இந்த சிஏக்கு கண்டிப்பா விடாது. 2வது ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் கிட்டத்தட்ட 3 கோடி மீட்டர் கிட்ட வந்துட்டு போல. அதை தமிழக அரசும் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. அதை கான்ட்ராக்ட் இது பண்ணிட்டாங்க. அதை அதானி குழுமமும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 இதுவும் வந்து 4 நிறுவனமும் சேர்ந்து அதை எடுக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ செட் ஆகலாம், திரும்ப அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ 128வது வாரிய கமிட்டி மாநாட்டம் தான் அதை பற்றி பேசியிருக்காங்க போல இது. அதனால இப்போ ஸ்மார்ட் மீட்டர் இப்போ இங்கே வந்து வச்சுங்களேன், அதனால மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பிரச்சனை வரும், அந்த ஸ்மார்ட் மீட்டரால என்ன நடக்கும் அப்படின்னு எதுவும் தெரியாது. ஏன்னாக்கா அது வந்தது அப்புறம் தெரியும். ஏன்னாக்கா இவனுக்கு வந்து ஒரு டைமுக்கும் ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் பிறகு இந்த டைம்ல இருந்து டைமுக்கு நீ வந்து அந்த மின்சாரத்தை யூஸ் பண்ணாக்கா இந்த ரேட்டு, அடுத்த டைமுக்கு போச்சுனாக்கா இந்த ரேட்டு, அந்த மாதிரி டைமிங் போட்டு வச்சு அதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு பில்லா கொடுப்பாங்க. அது வந்து மக்களுக்கு பெருசா சொன்னாக்கா ஒரு பெரிய தலைவலியா தான் அமைய போகுது. அது வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கிற கடமை நம்ம கிட்ட இருக்குது. 2வது ஏசிக்கு மூளை போட்டு உட்காரவங்களுக்கு வெயில நினைச்சிடும் கஷ்டம் தெரியும் சொல்லுங்க. இன்னைக்கு அடிக்கிற வெயில்ல நான் பார பூச்சி பல்ல எடுக்கிறான், அடிக்கிற வெயில இந்த போஸ்ட்ல ஏறான், கரண்ட்ல ஏறான். சொல்லுங்க, எத்தனையோ மின் விபத்து ஏற்படுது. ஏசி ரூம்ல போட்டு உட்காருங்க. ஓ அப்படியா, அவனுக்கு மின் விபத்து ஏற்பட்டுச்சா, சரிங்க விடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்காங்க, அது நான் பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஈவினிங் வந்து இடத்துல நின்று போற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சார் திரும்ப வருவாரு, வந்து பேசுவார் நம்ம கிட்ட. சார் நாங்க கேட்டாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க, இது போல ஆயிடுச்சு தெரியாம நடந்துச்சு சார் அப்படின்னு நம்ம ஆளுங்கிட்ட பேசுவாங்க. சரிங்க சார், நீங்க பாட்டுக்கு அவங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, இப்ப ஏன் சார் திரும்ப வந்தீங்கன்னு கேட்கும்போது இல்ல சார் ஒரு அர்ஜென்ட் வேலை சார் சார் அது முடிச்சு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பதில் அனுப்புவாங்க. அது அந்த பதிலை கேட்டு நம்ம யூனியன் வந்து சரி சார் பரவாயில்ல ஏதோ ஒரு பதில் சொல்றீங்க, இந்த மாதிரி நம்ம தோழருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின் போது அப்படியே தலையை சொல்லுங்க. இல்ல சார் அது சார் சார் வாயத்தை வந்து பேசுங்க சார் போது அப்ப சொல்லுவாரு, இல்ல சார் நான் பேசிட்டு நான் சொல்றேன், ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படியா போல. அதெல்லாம் முடியாது சார், இருக்கிறவங்க இருக்கிறான், ஒரு நாள் அவகாசம் கொடுத்தாங்க, நீ என்ன வேலை பார்ப்பன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நீ எதுவும் அதெல்லாம் எப்பயே இங்கேயே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல சரிங்க சார் நான் இது போல வந்து இவருக்கு இந்த மாதிரி வாரம் பண்றேன், அவர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கு என்ன செலவு நாங்களே மின் அறிவு எடுத்துக்கோம், மேற்கொண்டு நாவும் நீங்க சொல்லுங்க சார் பாத்துக்கலாம் சார், இப்போதைக்கு நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் அவர் சேர்ந்துட்டு அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பண்றோமோ எங்களால் முடிஞ்சு நாங்க பண்றோம்னு சொல்லுவாங்க. சரி இப்போதைக்கு இது பண்ணுங்க, அடுத்தது தோழர்கள்னு சொல்லுவோம், அதையும் நீங்க செஞ்சுதான் போது கண்டிப்பா சார் செய்யற அந்த உத்தரவாதம் கொடுத்தது அப்புறம் தான் சிஐடி அந்த துண்டு போகுமே. இதுதான் இன்ன வரைக்குமே சிஐடி வந்து மின்னுவர்களுக்காகவும் கான்ட்ராக்ட் லேபருக்காகவும் துணை நிற்கிற ஒரே பார்த்தீங்கன்னாக்கா சிஐடி தான். இந்நாள் வரைக்கும் இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. நண்பர்களே, நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம கிட்ட அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஒரே எதிர்பார்ப்பு தெரியுமா, நம்ம மின் உயர்களை வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை கிடைக்கலன்னா போராட்டம்ன்ற மாதிரி போராட்டம் உள்ள முக்கிய ஒரு யூனியன் நம்ம யூனியன் மட்டும்தான். அதனால அவங்களுக்கு அந்த பதவி உயர்வு அதே போல சம்பள உயர்வு இந்த மாதிரி எல்லா விஷயத்துல கவனமா இருக்கிற ஒரே யூனியன் நம்ம யூனியன் மட்டும்தான். நம்ம யூனியன் வந்து தோளுக்கு தோளாவும் கை கொடுத்து தூக்குற அளவுக்கு கை கொடுத்து தூக்குற அளவுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு தோழனாவும் எல்லா விதத்திலும் நமக்காக துணை நிற்குது. அதனால தோழர்களே, இந்த விஷயத்தை இதோட நீங்க வந்து இந்த மீட்டிங் வந்து இதுதான் நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அதாவது ஒரு இது இருக்கு, அதாவது இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா
அந்த ரேஞ்சுக்கு இது வந்து சின்னதுதாங்க. இன்னும் நம்ம அதிகாரி என்ன மெத்தனை போய் காட்டினோம், இதோடைய விலை உண்டானது அடுத்து பார்ப்பாங்க, இதோடைய பெருசா பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அதனால அவங்க இப்ப நான் சொல்றேன், இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ட்டு அவங்கள முடிவு பண்ணா. இப்ப எல்லாத்தையும் நம்ம பேசுறது எல்லாமே ஃபேன் காத்துல எல்லாமே கேட்டு இருப்பாங்க, எல்லாமே அவங்க காதல போயிருந்தா இருக்கும். அதனால இந்த படம் போதுமா, இந்த படம் இதுக்கு மீறி வேணுமான்ற விஷயத்த அவங்க தான் இதுக்கு முடிவு பண்ணணும். அதனால தொடர்ல நம்ம ஒற்றுமை மடம் தான், ஒற்றுமை மடம் தான் நமக்கு எப்பவுமே வலிமையே கூட. நம்ம ஒற்றுமை இல்லைனாக்கா நமக்கு எப்பவுமே வலிமை கிடையாது. அதனால நம்ம எல்லா விஷயத்திலும் ஒற்றுமை இருக்கணும். இன்று போல் என்னைக்குமே நம்ம ஒற்றுமை இருந்து இந்த கூட்டத்தை இன்னும் பெருசா வலுப்படுத்தணும். இன்னும் நம்ம யூனியனுக்கு பெருமை சேர்ந்த விதமா நம்ம அனைத்து தோழர்களும் ஒன்னா இருந்து போராடுவோம். உரிமைகளை தர போல போராடுவோம். நம்ம சொல்ற போல உரிமைகளை தர அளவுக்கு போராடுவோம். நம்ம விடக்கூடாது. ஏங்க நம்ம ஒரு ஆளுந்தாவே பயமா பேசுவோம், நம்ம பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது, நம்ம அமைதியா போட்டுமா சொல்லுங்க. அதனால நம்ம எதுக்கும் போயிட வேணாம், சரிங்களா? எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நான் பேசுவேன், ரொம்ப பேசணும்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றேங்க, நானு ஒத்தனா இருக்கும் போது பயமா பேசுவேன். இத்தனை கூட பேர் என் பின்னாடி இருக்கும் போது என் பேச்சு இன்னும் எப்படி இருக்கும் சொல்லுங்க? இது விட மோசமா இருக்கும். அதனால நமக்கு இன்னைக்கு இது வரையும் போதும். அதனால இந்த தர்ணா கர்நாடக ஆர்ப்பாட்டத்தை வந்து இதுக்கு மீறி இந்த அரசு பெரிதாக கொண்டு போவாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க மாநில தழுவிய போராடுறது. இதுக்கு மீறி இவங்க பெருசாகணும்னாக்கா பாத்துக்கலாம், அதுக்கு நாங்களும் ரெடி. இந்த யூனியனும் அவ்வளவு சளைச்சது கிடையாது. இன்னைக்கு இல்ல என்னைக்குமே சரி. உங்களுக்கு வந்து தண்ணி காட்டுற அந்த எப்படி சொல்றது மின்சார துறைக்கு தண்ணி காட்டுற ஒரே யூனியன் தான் பாத்தீங்கன்னா நம்ம சிஐடி யூனியன் மட்டும்தான். ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை தடவை தண்ணி காட்டியாச்சு, இதுக்கு மீறி தண்ணி காட்டலாமா வானாவா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணோம். அதனால தோழர்கள் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், ஒற்றுமை மட்டும் தான் நமக்கு பாலம். அதனால நம்ம தோழர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தை இன்னும் பெருசா கொண்டு போனோம். நம்ம அடுத்த வாட்டி இவங்க மறந்த அளவுக்கு நம்ம கூட்டத்தை பெருசா வலு சேர்க்கணும். நன்றி தோழர், நன்றி, வணக்கம்.